வணக்கம். 2024 ஒரு முக்கியமான வருஷமா இருக்குன்றது வருஷ பிறக்கும் போதே நான் சொன்னேன். குரோத ஆண்டு ஆரம்பிச்ச அன்னைக்கே ஈரான் இஸ்ரேல் வார் ஆரம்பிச்சிச்சு. அங்கதான் ஆரம்பமே. அண்ட் போக 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 நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் அடிக்கடி இந்த குரோத ஆண்டை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன், பஞ்சாங்கத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன், 60 இயர் சைக்கிள் பத்தி பேசிட்டு இருந்தேன், 100 இயர் சைக்கிள் பத்தி பேசிட்டு இருந்தேன். நிறைய பேரை நீ ஸ்டாக் அனாலிஸ்டா ஜோஷியக்காரனா சொல்லிட்டு இருந்தாங்க. மறுபடியும் நான் சொல்றேன், எனக்கு அஸ்ட்ராலஜி தெரியாது, அஸ்ட்ரானமி தெரியும். ரைட்? ஒன்று. அஸ்ட்ரானமி ஃபுல்லா தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். ஒன்று. அப்ப உலகத்துல இருந்து எந்தெந்த பிளானட் இல்லை எந்தெந்த நட்சத்திரங்கள் எங்க எப்படி இருக்கு, என்ன பொசிஷன்ல இருக்கு அது தெரியும். அதுக்கான பிரதிபலன்கள் எனக்கு தெரியாது. ஒன். ரெண்டாவது, ஸ்டாக் மார்க்கெட்ல நான் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல மோஸ்டா சார்ட்டை நம்ம பார்ப்போம். சார்ட்ல எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட், அது ஹிஸ்டரி, அதாவது முடிஞ்சு போன விஷயம். அண்ட் முடிஞ்சு போன விஷயத்துல என்ன நடந்துச்சு அதை பேஸ் பண்ணி வருங்காலத்தில் ஃபியூச்சர்ல என்ன எதிர்பார்க்கலாம்ன்றது நம்ம டிசைட் பண்றோம். ஸோ டிசைட் பண்றதுன்றது ப்ரிடிக்ஷனான்னு கேட்டால் ப்ரிடிக்ஷன் கிடையாது, ப்ராபபிலிட்டிஸ். ரைட்? போன தர இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தப்ப இது நடந்துச்சு, அண்ட் இது மாதிரி சூழ்நிலை வந்தப்ப எத்தனை பர்சன்டேஜ் சக்சஸ் ஆச்சு, எத்தனை பர்சன்டேஜ் ஃபெயிலியர் ஆச்சு. 3 விஷயம் இருக்குல்ல. இது மாதிரி சூழ்நிலை இருக்கும் போதும் இது நடந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது, இது மாதிரி சூழ்நிலை இருந்தப்ப எத்தனை தர சக்சஸ் ஆச்சு அண்ட் எத்தனை தர ஃபெயிலியர் ஆச்சு. 3 விஷயம் ஆச்சு. இதுலேயே இன்னமும் ஃபர்தரா நம்ம போகலாம். சக்சஸ் ஆனது எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ். அதாவது இது மாதிரி சூழ்நிலை இருந்தப்ப 10ல் 8 தர கரெக்டா வந்துச்சு, 2 தர ஃபெயிலியர் ஆச்சு. இது ஒன்று. 10ல் 8 தரல 100% டார்கெட் அச்சீவ் ஆச்சு. அது இப்ப 100 ரூபால இருந்தது 110 ரூபா போச்சு. அந்த 110 ரூபா போனது எத்தனை தடவை 110 ரூபா போச்சு, 112 ரூபா போச்சு, இல்ல 108 ரூபா வந்துச்சுன்றது அந்த ப்ராபபிலிட்டி இருக்குல்ல, இன்டென்சிட்டி ஆர் நம்ம மொமெண்டம் எவ்வளவு தூரம் இருந்ததுன்றது கால்குலேஷன்ன்றது ஒன்று. இதை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயத்த நான் பேசுறது. இது ப்ராபபிலிட்டி தியரின்னுவாங்க. இட் இஸ் நாட் கால் ப்ரிடிக்ஷன். இங்க இருந்துச்சு இது இங்க போகும் அது நான் சொல்ல. இங்க இருக்கு, இதுக்கு முன்னாடி இது மாதிரி 10ல் 8 தர இப்படி போயிருக்கு. ஸோ இந்த தர போறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. இதுதான் நான் பண்ற வேலை. இட்ஸ் கால் ப்ராபபிலிட்டி தியரி. அண்ட் இதுதான் அஸ்ட்ரானமி வச்சியும் பண்ணலாம். அண்ட் அஸ்ட்ரானமியை வச்சு பேஸ் பண்ணி அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் பண்றாங்க. நான் அது பண்றது கிடையாது. எப்படி சார்ட்ல பாஸ்ட்ல சார்ட் பேட்டர்ன்ஸ், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஆர் ஓவரால் பேட்டர்ன்ஸ் நம்ம பார்த்து இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் எவ்வளவு தூரம் இருக்குன்றது பண்ற மாதிரி அஸ்ட்ரானமியை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் நான் பேசுறது உண்டு. மேட்டருக்கு வர்றோம். இந்தியாவில் சனார்த்தன தர்மத்துல நம்ம இந்த அஸ்ட்ரானமின்றது சூரிய சித்தாந்தம். யாரு சூரிய சித்தாந்தம் எழுதுனதுன்றது போய் செக் பண்ணி பாருங்க. ராவணனோட சம்பந்தப்பட்டது. சரியா? சரி, இது ஒரு ஹிண்ட் கொடுத்துறேன். நீங்களும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்களேன். அப்படின்னா அப்ராக்சிமேட்லி we are talking about 6000 to 7000 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஸோ அங்க இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த 60 இயர் சைக்கிள். அதுக்கு முன்னாடி அப்ப எழுதப்பட்டது, ரைட், அது வரைக்கும் செவி வழியா ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் குரு சொல்லி சிஷ்யம் கத்துக்கிட்ட விஷயம் இருக்கு. ரைட்? மகாபாரதம் காலத்துல, அதாவது க்ளோஸ் டு அபவுட் 5350 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் எழுதப்பட்டது. நிறைய விஷயத்த எழுதப்பட்டது. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நிறைய பேருக்கு ஏத்துக்க மாட்டாங்க. க்ளோஸ் டு அபவுட் 6000 to 7000 இயர்ஸ்க்கு முன்னாடி அஸ்ட்ரானமி விஷயம் வந்துச்சு. இப்போ அன்னையில இருந்து இந்த 60 இயர் சைக்கிள் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. அப்ப எத்தனை தர இந்த 60 இயர்ஸ் வந்திருக்கும், எத்தனை தர அந்த ரிப்பீட்டேஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றோம். ஸோ மெனி டைம்ஸ் இது ரிப்பீட்டேஷன் ஆகிறது பார்த்துருக்குறாங்க. அதை ரிஃபைன் பண்ணி 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 இப்போ வந்திருக்கு. ஸோ அந்த ரிஃபைன்மெண்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். சரி, இதெல்லாம் ஏன்டா இன்னைக்கு பேசுகிறேன்னு சொன்னால் 1964 + 60 இயர்ஸ் போட்டால் 2024 வருது. இந்த வருஷம் பிகினிங்லேயே நான் சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருந்தேன். பெரிய லெவலில் இயற்கை சீற்றங்கள் இருக்கும்,
பெரிய லெவல்ல போர்கள் இருக்கும், பெரிய லெவல்ல ஆட்கள் இறப்பாங்க. ரைட்? சொன்னப்ப நிறைய பேர் சிரிச்சாங்க. நீங்க வந்து பார்க்கலாம் வயநாடுல என்ன நடந்துச்சு. வயநாடுல நடந்தது வந்து ஒரு ட்ரெய்லர். ரைட்? சொல்றது வந்து 650 பேர் இறந்துருக்காங்கன்றது அதெல்லாம் வந்து சும்மா கண் துடைப்பு. பல 1000 பேர் இறந்துருப்பாங்க. ரைட்? இது வந்து வதந்தி பரப்புறன்ற விஷயம் வேணும். ரைட்? வரட்டுமே, காலம் பதில் சொல்லும். கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் 2 லட்ச ரூபா கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரியல் நம்பர்ஸ் வெளியில வரும். ஒரு குடும்பமே வந்து வைப் அவுட் ஆயிருந்துச்சுன்னா நிச்சயமா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சொல்றாங்க 2 கிராமமே வந்து ஃபுல்லா வைப்ட் அவுட். ஸோ 2 கிராமத்துல வந்து வெறும் 250-300 பேர் தான் இறந்துருப்பாங்களா? கஷ்டமா தான் இருக்கு. பட் ஞாபகம் வச்சுங்க, வயநாட்டுல நடந்தது வந்து ஒரு ட்ரெய்லர். வயநாட்டுல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, தயவு செஞ்சு ஹில் மேல இருக்கிற வீடுகள்லாம் இடிங்க. அன்ஆத்தரைஸ்ட் பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பெரிய லெவல்ல நடந்துட்டு இருக்கு, தயவு செஞ்சு இதெல்லாம் தடுங்க சொல்லிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட்டை யார் கேட்டாங்க? அண்ட் கவர்மெண்ட் வந்து பிகாஸ் ஆஃப் கரப்ஷன் இதுல கை வைக்கல. லேண்ட்ஸ்லைட்ஸ், ஃப்ளட், ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் இதெல்லாம் இயற்கை விஷயம் தான், இல்லைன்னு நான் சொல்ல. பட் நீங்க இயற்கையோட பெரிய ஆட்கள் கிடையாது. இது வந்து ட்ரைலர். நினைச்சு பாருங்களேன், வெஸ்டர்ன் காட் வந்து ஒரு சின்ன மலை. ஹிமாலயாலையும் இதே மாதிரி அன்ஆத்தரைஸ்ட் பெரிய லெவல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. கரண்ட் கவர்மெண்ட் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து ஹைவேஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஒன்று ஜோஷிமட்ல வந்து நம்ம பார்த்தோம், ஆல்மோஸ்ட் 1 அடியில இருந்து 2.5 அடி வரைக்கும் கீழே அந்த ஊரே வந்து கீழே இறங்கி இருக்கு. அப்ப ட்ரையல் அப்பயும் வந்து நம்ம ஆட்கள் திருந்தல. ஒரு 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி வயநாட்டுல ஒரு பெரிய பிரச்சனை வந்தப்பயும் அப்பயும் வந்து அரசியல்வாதிங்க மற்றவங்களாம் வந்து இவன் சரியில்லை அவன் சரியில்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல்ல பள்ளி போட்டுச்சு. பள்ளி வந்து ஃபைனலா வந்து என்ன ஆச்சு? எந்த விதமான ஸ்டெப்ஸும் கிடையாது. 2வது விதத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா ஜோஷிமட்ல 1/2 அடி, 3/4 அடி, 1.5 அடி, 2 அடி, 3 அடிலாம் கீழே இறங்குச்சு. அதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்தாங்க நினைச்சு பாருங்க. இமயமலை உலகத்திலே பெரிய மலை, ஒன்று இருக்கிறதுலே யங்கஸ்ட் ஹில். அப்பனா அங்க இருக்கிற மண்ணு கல்லெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. அப்ப அது சரியறதுக்கான ஜாஸ்தி சான்சஸ் இருக்கு. 3rd மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அங்கேயும் பெரிய லெவல்ல அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஷிம்லா ஆகட்டும், நைனிடால் ஆகட்டும், உத்தரகாண்ட்ல நிறைய இடம் ஆகட்டும், ரிஷிகேஷ், ஹரித்வார், மேலெல்லாம் கேதார்நாத், பத்ரிநாத், கண்ணாப்னான்னு வந்து டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்க என்ன ஆகும்? அங்க எக்ஸ்ட்ரா 2 விஷயங்கள் இருக்கு. என்னது? ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஹிமாலயா ரீஜன் பூராவே வந்து எர்த்குவிக் ப்ரான் ஏரியா, ரைட்? எர்த்குவிக் சம்பந்தப்பட்ட ஏரியா ஒன்று. 2வது பெரிய லெவல்ல வந்து அந்த ஏரியால போர்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்தியா சைனா ஆகட்டும், இல்லை இந்தியா பாகிஸ்தான் ஆகட்டும், போர்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப பெரிய லெவல்ல ஏதாச்சும் அட்டாக் ஆச்சுனால் அதனால கூடயும் எஃபெக்ட் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. செகண்ட், இது வந்து பெரிய லெவல்ல எஃபெக்ட் ஆகுமா, நம்ம அதை பத்தி போக வேணாம். பட் டெஃபினட்டா விஷயம் இருக்குல்ல, அப்பார்ட் ஃப்ரம் இயற்கை சீற்றம்ன்றது ஒன்று இருக்கு. 2வது எர்த்குவிக் ஆச்சுன்னா என்ன ஆகுன்றது நினைச்சு பாருங்க. வயநாட்டுல நடந்தது வந்து சின்ன ட்ரைலர். இதே இதை வந்து இமயமலையில நடந்துச்சுன்னா என்ன ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது ஒரு ஹிண்ட். 2024ல இருந்து 2027 வரைக்கும் பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா வயநாடு ஒரு மேஜர் இன்சிடென்ட்ஸ். 2வது பங்களாதேஷ்ல மீண்டும் இரத்த கலவரம். நினைச்சு பாருங்க, 1964ல இதே பிரச்சனை தான் அங்க நடந்துச்சு. ஹிந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பெரிய லெவல்ல தகராறு வந்து பாகிஸ்தான் ஆர்மி வந்து ஹிந்துக்களை நிறைய பேரை வந்து பெரிய லெவல்ல வந்து கொலை பண்ணாங்க, ரைட்? அண்ட் அதோட கண்டினியூஷன் தான் 1971ல வந்து பெரிய போர் நடந்துச்சு. இன்னைக்கு பங்களாதேஷ் பிரதமர் உயிரை தப்பிச்சா போருன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ள வந்துட்டு டெல்லி போயிட்டு இப்ப லண்டன் போயிட்டு இருக்காங்க. விஷயம். 2வது இஸ்ரேல் 1964ல, ரைட்? 1964ல இருந்து 1967 வரைக்கும் 3 வருஷம் போர் நடந்துச்சு. எங்க கம்ப்ளீட்டா இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு சுத்தி இருக்கிற அரபு நாடுகள் கூட வந்து போர் நடந்துச்சு. இது வந்து
June 2nd 1964 வந்து ஆரம்பிச்சிச்சு. அப்ப ஹிஸ்டரி ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு, எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. ரைட், அதே ஊரான்னு சொல்ல வேணாம், பட் டெஃபினட்டா இது வந்து ரிப்பீட்டேஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு. பொருளாதார விஷயத்திலையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 1964 இருந்து 1967 வரைக்கும் என்ன பொருளாதாரம் பிரச்சனை இருந்துச்சுன்றது நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. ரைட், எல்லா டேட்டாஸும் இன்னைக்கு டேட்ல வந்து கிடைக்குது. இது எனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எல்லாரும் வந்து பார்க்கலாம். என்ன நடந்துச்சுன்றது நீங்க பாருங்க. பார்க்கும் போதும் நீங்க உங்க சைட்ல நீங்க எப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணிக்க முடியும். மறுபடியும் நான் சொல்றேன், இது வந்து பேனிக் கிரியேட் பண்றதுக்கோசரம் நான் சொல்ல ஒண்ணு. ரெண்டாவது வந்து இதுல எனக்கு எந்த விதமான சுயநலமும் கிடையாது. இல்ல நான் வந்து நாளைக்கு ஜோசியக்கார வேலை பண்ண போறேன் சொன்னால் அது என் பொழப்பு கிடையாது, தப்பு நான் சொல்ல. அந்த இது எனக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டெஃபினட்டா இது வந்து ஒரு காஷன். ரிப்பிட்டிஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி நான் ரிப்பிட்டிஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸ் பார்க்குறேன்னா, அஸ்ட்ரானமிலையும் அதே மாதிரி ரிப்பிட்டிஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். டெஃபினட்டா நீங்க வந்து ஜாக்கிரதையா இருக்கிறது வந்து அட்வைசபிள். ஒவ்வொரு ஃபேமிலியும் அவங்களோட பொருளாதாரத்தை நீங்க பார்த்துங்க, உங்களோட ஹெல்த்தை பார்த்துங்க, உங்களோட ஃபேமிலியை பார்த்துங்க. மிக 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 அவசியம். என்ன நேயர்களே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.